நாம் நகர்வலம் செல்லலாம். சந்தோஷமாக இருக்க. எங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி எத்தனை குதிரையை பார்த்தோம். நீ நைட்டை ஒத்துக்கினா விடு. எவ்வளவு நாள் தான் வண்டி ஓட்டாது. சரி விடு. புது வண்டி பார்த்து எங்களுக்கு தெரியுமா? என் பத்திரியின் பரம்பரை பிறந்த என் நிச்சய திறமை என் விண்மையில இருக்க நான் இந்த பிறவில என்ன புண்ணியத்தை செய்தேன் உண்மை நான் அடைவதன் உணர்ச்சியை தோன்றிவிட்ட உலகழகி. உன்னுடைய பேர் என்னம்மா? சாரு. சாரு. இதுவரை எனக்கு கேட்காத பேரா இருக்கு சாரு. உன்னை பார்த்தா எப்படி இருக்க? சித்திர மாதத்து வித்திட்ட நிலமாகவும் காலத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகவும் ஆணி மாதத்து தாவணி போட்ட கனவாகவும் ஆணி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும் ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும் புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும் ஐப்பசியிலே ஐயம் என்று தூரக்கூடிய மலைத்துளியாகவும் கார்த்திகை மாதத்திலே நீ ஒரு திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும் மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இலங்கை மாசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவும் பங்குனி மாதத்திலே நீ ஒரு பத்திரமாத்து தங்கம் போல் அல்லவா காட்சியளிக்கிறாய். சின்னம் திருமல்ல பணிகின்ற புரிந்து நீ என்ன சொன்னாலும் இனிமை உன்னை எங்கெங்கு கொண்டாலும் இளமை இந்த சாறு நான் தொட்டு விட்டேன். இன்று முதல் நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? அந்த சொர்க்கத்திலே நமக்கு இந்த இடம் ஒன்று காத்திருக்கிறது. பஞ்சனை நமக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பஞ்சனியா இதெல்லாம் நம்மளுக்கு என்னாடி வயசான கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா நான் பாக்கலாமா? யாருக்கா யார் என்ன சொன்னாங்க இப்போ? ஐயா கண்ணாடிக்கு நல்லா கழிட்டு வச்சிருவேன். என்ன மாமா கோவம் பட போற? நீ வேற சும்மா நடிப்புக்கு தான் கல்யாணம் பண்ண. நீ கோச்சுக்க. என்ன தொடிக்கிற கல்யாணம்? எப்படியோ அந்த கையோட கல்யாணம் பண்ணிக்கணும்.
அத சொல்லுவாங்களே சோத்து வச்சு சித்திரம் எழுதுவாங்கன்னு அந்த மாதிரி இவனை வச்சுட்டு அதுக்கப்புறம் சித்திரத்தை எழுதணும். இதுக்கப்புறம் தானே சாருடைய ஆட்டமே தொடங்க போகுது. சந்தோஷமா ஆடணும் பாடணும். ஆமாக்கா உடம்புல ரொம்ப வேக்கடா இருக்கு.
எப்பதான் காத்து வரப்போகுது தெரியல. அதனாலே அது ஓடுது பத்தியா நீரோடை. ஆமாக்கா, நீரோடையில போயிட்டு நாம இருவரும் ஜாலியா குளிக்கலாமா? ஐயோ நான் வரலக்கா, எனக்கு நீச்சல் தெரியாது. ஏய் என்னடி கட்டாவட்ட வளர்ந்துக்கிற ஒன்னே ஒன்று நீச்சல் தெரியல. நீச்சல் தெரியாதுக்கா. ஏண்டி யாரும் உனக்கு கத்து தரலையா? இல்லக்கா. மாடி நான் உனக்கு கத்து தரேன். எனக்கு தண்ணினா பழங்கா. தண்ணியில கண்டமா உனக்கு? தண்ணி எல்லாம் கண்டெல்லாம் பயப்படாத நீ. அடி பாவி. ஏண்டி சொல்லுக்கா. தெரியாதலா நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்கா. வா போலாடி. எப்படியோ என்னுடைய தன்னெடுத்து சொல்லிட்டு வந்து விட்டோம். இருந்தாலும் நாட்டு நகரம் வந்து கொண்டிருக்கோம். ஆடி பாடிக்கொண்டே சொல்ல வேண்டும். என்னுயிர் தந்து இனமான காத்து பன்னியர் குலசிங்கங்களே எண்ணிய செயலை எண்ணியபடி நடத்தி முடித்த தங்கங்களே எங்கள் வன்னியர் குலத்தில் நங்கங்களே உள்ளவர் இருக்கின்ற வரையில் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரையில் உங்கள் பெயரும் மறையாது. இதயம் உள்ளவர் இருக்கின்ற வரையில் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரையில் உங்கள் பெயரும் மறையாது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல. உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்ததாட வந்தது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல. உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதான வந்தது. வண்டிய மட்டும் மாட்டிடல்ல அனைவருக்கும் பயன் தருவது. 108 ஜாதிகள் உயர உயிரினை தந்தே போரிது. கண்ணியும் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது மன்னியர் குலத்தில் வீரர்களே. கண்ணியும் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது மன்னியர் குலத்தில் வீரர்களே. 3% மட்டுமே ஒதுக்கி முழுவதும் சுருட்டிய கூட்டத்தில் முதலில் எழுப்பை உடந்து எரிந்தது மன்னியர் குலத்தில் வீரர்களே. இதயம் உள்ளவர் இருக்கின்ற வரையில் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரையில் உங்கள் பெயரும் மறையாது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரையில் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரையில் உங்கள் பெயரும் மறையாது. ஆடி பாடிக்கொண்டே வந்துவிட்டு இருந்தாலும் தண்ணி தான் அதிகமாக இருக்கிறது. அதோ நீரோடைக்கு சென்று தண்ணி குடிச்சு விட்டு பிறகு செல்லுங்கள். ஒரு பெண்ணின் கையில் இருக்கிறது என்னவாக இருக்கும்? எங்க வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை. சரி
வாய் தாக்கி தண்ணி வெளியேற்றுவோம். ஐயோ பயப்படாதீங்க. ஆமா, நீங்க யாரு? உங்களுடைய பெயர் என்ன? நீங்க எப்படி இந்த ஆட்டத்தை என்னங்க யாரு? என்னங்க என் பேர் வேள்விங்க. வேள்வி? நாட்டு இளவரசி. நாட்டு இளவரசியா? ஆமாங்க. இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. அரண்மனையில தரப்பட வெளியில இங்க வர மாட்டேன். என்னோட தோய்களை கூட மலர்வனம் வருவேன், சந்தோஷமா ஆடுவேன் பாடுவேன். அப்படி இருக்கிற அந்த நதியில குளிச்சிருந்தேங்க. அர்ஜுன் போயிட்டு பாவி காப்பாது ஓட்ட பயந்துக்கிட்டு. ஆமா, உங்களை விட்டுட்டா போயிட்டாங்க. ஆமாங்க. வரவில்லைன்னா உயிரே பறி போயிருக்குமே. ஆமா, நீங்க யாரும் உங்க பேர் என்ன? நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்? நீங்க? நானும் இதே நாடுதான். இதே நாடா? ஆமா, உங்க அரண்மனையில் தான் வேலை செய்யறேன். என்னுடைய அரண்மனையில வேலை செய்யறீங்களா? ஆமாங்க. எவ்வளவு நாளா? கொஞ்ச நாளா தான். இப்போதான் உங்களுடைய தந்தை எனக்கு பதவி கொடுத்திருக்கிறாரு. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அதற்காக தான் உங்களையும் பார்த்ததே கிடையாது. கோட்டை காவல் என்ற பதவி எனக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியா? இருந்தாலும் என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிலாம் இருக்க கூடாதுங்க. ஏங்க? அதாவது உங்ககிட்ட நான் வேலை செய்யக்கூடியவன், நன்றிலாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்க உயிரை காப்பாத்துறது என் கடமை. என்னங்க, உயிர் நகை எல்லோருக்கும் ஒரே உயிர் தான். ஏழைக்கான ஒரு உயிர் கிடையாது, பணக்காரனுக்கு ஒரு உயிர் கிடையாது. சரியா? உயிர்னா உயிர் தான். சரி, நன்றிங்க. வாங்க, உங்க தந்தை எடுத்து சொல்லி விட்டுட்டு போறேன். தந்தையாண்டியா? ஆமா. என்னங்க, இருந்தாலும் என்னோட உயிரை நீங்க காப்பாத்துறீங்கல்ல, அதனால உங்க பேரை நான் உனக்கு கேட்பேன். நான் சின்ன சின்ன வயதுல நான் அரண்மனை விட்டு நான் வெளியே வந்ததும் கிடையாது. அரண்மனையில இருக்கிற எந்த ஒரு ஆண் வந்து நான் பார்த்ததும் கிடையாது. பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு ஆண் ஒரு கை என் மேல பட்டதும் கிடையாது. பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல் பார்த்த ஆண்வர் நீங்க தான். அதனால உங்களுடைய கை என் மேல பட்டது முதல் நீங்க உங்களுடைய கை தான். சரி, அதனால எனக்கு நீங்க தான் திருமணம் செஞ்சுக்கணும். யாரு? பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்களா? ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. உனக்கு எனக்கு ஏழு வைத்தால் அட்டாதுமா. ஆளு என்னங்க, வாங்க. எனக்கு திருமணத்துல நீங்களும் ஒரு பணக்காரர் தாங்க. என்னதான் சொன்னாலும் சரி, என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள. மறுபடியும் நிறைய நவீன செத்து போனாரு. ஒரு உயிரை காப்பாத்துறது தப்பா? உயிரை காப்பாற்றா தப்பு கிடையாதுங்க. நான் அந்த நதியில இருக்கும்போது எந்த கோலத்துல இருந்தா எப்படி இருந்தது எனக்கு ஒண்ணு தெரியலங்க. எனக்கு நீங்க தொட்டு தூக்கிட்டீங்க. வாழ்ந்தாலும் உங்க கூட தான், கத்தாலும் உங்க கூட தான். நான் நீங்க முடிவே எடுத்துட்டீங்களா? ஆமாங்க. எப்போது எனக்காக முடிவு எடுத்து விட்டீங்களோ உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு ஆசைதான். என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு நாட்டு இளவரசி. எந்த ஒரு இன்பத்தில் எது வந்த போல என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் செய்யும். இவ்வளவுதானே? எந்த ஒரு இன்பத்துக்கு உங்களுக்கு நான் பிரிய மாட்டேன். உண்மையாகவா? உங்களை பார்க்க எப்படி இருக்குது? பூ போல நீர் போல மான் போல மண் போல வந்தா காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தா அடி
ஒன்றுமே புரியவில்லை. பின்தொடர்ந்தே செல்வோம். யார் என்று பார்ப்போம். சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே இருக்கு. ஆமாங்க. எப்படி தெரியுமா? ஒன்றுமே புரியவில்லை. புறப்படு. ஆடி பாடிக்கொண்டு குத்தாட்டமா போடுறா. நறுக்கி நம்முடைய காதலை உன்னுடைய தந்திரத்தில் எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு நம்முடைய காதலை எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வந்து நானும் இதே இடத்துல நான் சந்திச்சேன். உங்களுக்கு நான் காத்து கொண்டிருப்பேன். சீக்கிரமா காக்க வைக்காதீங்க. என்ன வேலை? ஆமா, போன விஷயம் அதெல்லாம் கேட்காத, பேச்ச மறைக்காத. போனீங்களா வெற்றி படுத்துட்டீங்களா என்ன? பிறகு நான் சொல்கிறேன், நதிக்கரை ஓரம் உனக்கு என்ன வேலை? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தாகம் தீர்ந்ததா? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஒரு பெண்ணை ஆத்துல அடிச்சுட்டு போனாங்க. ஆமா, பிறகு அவங்களை காப்பாத்திட்டேன். காப்பாத்தின பிறகுதான் தெரியுது நீ நாட்டு இளவரசி. இளவரசி? ஆமா.
காப்பாத்தணும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இதுவரை நான் ஆடவர் முகத்தையே பார்த்தது கிடையாது. எப்போது என்ன தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மனந்தாலும் உங்களை தான் மணந்து கொள்ள வேண்டும் அவங்க சொல்லிட்டாங்க. ஒண்ணு நீங்க என்ன திருமணம் செய்துங்க, இல்லன்னா செத்துருன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு நீ என்ன உரைத்தாய்? நான் என்ன உரைக்கிறது? எவ்வளவு எடுத்து சொல்லி அவங்க மீறல. அதனால நானும் என் மனசை பறி கொடுத்துட்டேன். உன் தங்கையை தொட்டு என் மார் மீது எட்டு உரைத்தாய். தரதல பயலை மதி கட்டவளே, தங்கைக்கு ஒரு நீதியே. அவள் யார் தெரியுமா? என் அக்கா மகள் வேல்விழி. தொலைச்சு விடத்தின் ஆழம் வந்தோன்னு இருக்கிறாய். அக்காவாளா இருந்த என்ன திருமணம் செய்து கொள்ள கூடாது, இல்ல காதலிக்க கூடாதா? இப்போது சொல்லுகிறேனா, திருமணம் என்று ஒன்று நடந்தால் அந்த வேல்வேலி கூட மட்டும்தான் திருமணம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா, போடா. இந்த மால் மீது எட்டு உதைத்து விட்டாண்டா. விடக்கூடாதவே கூடாது. ஆரங்கோ தானோரங்க ஆரி கடல் நீ ஓரங்க திரங்கோ தானோரங்க திருவாரக்கா ஓரங்க நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கே நாடியத்து கிடச்சது ஓரோசா ஆரங்கோ தானூரங்க அருகடல் நீ ஊரங்க திரங்கும் தானூரங்க திருவாரக்கா ஊரங்க நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கே நாடியத்து கிடச்சது ஓரோசா சடை எழுதி வச்ச தண்ணி சேவத்திலெல்லாம் ஆடி மழையாடிச்சு அத்தனைய கரண்டிடுச்சு சடை எழுதி வச்ச தண்ணி சேவத்திலெல்லாம் ஆடி மழையாடிச்சு அத்தனைய கரண்டிடுச்சு தங்களைய கண்ணடிச்சு அத வச்ச இந்த மனம் தங்களைய கண்ணடிச்சு அத வச்ச இந்த மனம் வாழ வச்சு பார்க்கலையில் பார்த்திருந்த ஒருத்தன் அரங்கும் தான் உறங்கே அருகடல் நீ உறங்கே கிழங்கும் தான் உறங்கே திருவாரங்கா உறங்க நான் உறங்க வழி இல்லையே ராகம் இங்கு நாணயத்து கிடக்குது உன் ரோசா பத்து மரப்பட்டாருமே கறிக்கேதான் போகும் மண்ணு ஒன்ன வச்சாரோதா பூவே ஒழுங்க வெயிலிலே பத்து மரப்பட்டாருமே கறிக்கேதான் போகும் மண்ணு ஒன்ன வச்சாரோதா பூவே ஒழுங்க வெயிலிலே தந்திருந்து பார்த்ததில்லை சொன்னது நம்மோடு